Dear students, good morning. VS Home Tuition Center இருந்து integers subtraction இன்டீஜர்ஸில் சப்ஸ்ட்ராக்ஷன் சம்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுலேயும் மெயினாக சைன் ரூல்ஸ் தாங்க ஃபாலோ பண்ணணும். ஏன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ், ப்ளஸ் ஆஃப் மைனஸ், மைனஸ் ஆஃப் ப்ளஸ்ன்னு சொல்லிலாம் சில சைன்ஸ் வரும். அதே மாதிரி சப்ஸ்ட்ராக்ஷன் தான் சொல்லுவோம். ஆனால் அது அடிஷன் இருக்கும், சப்ஸ்ட்ராக்ஷன் இருக்கும். கன்ஃபியூஷனாக இருக்கா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சிம்பிளாக எளிமையாக தமிழில் அழகான விளக்கத்தோட எக்ஸாம்பிள்ஸோட நான் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்ன சைன் ரூல்ஸ்? ஃபஸ்ட்டு சைன் ரூல்ஸ் சொல்லிடுறேங்க. சொன்ன பின்னாடி எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கும்போது சைன் ரூல்ஸ் அப்படியே விவரிச்சிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இந்த இன்டீஜர்ஸ் சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், டிவிஷனோட ரூல்ஸை இந்த ரூல்ஸோட கம்பேரே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதுக்கு தனி ரூல்ஸ். இன்டீஜர்ஸ் சப்ஸ்ட்ராக்ஷனோட சைன் ரூல்ஸ் பாருங்கள். கீப் த ஃபஸ்ட் நம்பர் அண்ட் இட்ஸ் சைன் சேம். ஃபஸ்ட் நம்பரோட சைனும் அந்த நம்பரும் அப்படியே வச்சுக்கணும். சேஞ்ச் த செகண்ட் நம்பர் சைன். ரெண்டாவது நம்பரோட சைனை மட்டும் மாற்றணும். ஃபாலோ த அடிஷன் ரூல்ஸ். இந்த 3 ரூல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் ஃபாலோ த அடிஷன் ரூல்ஸ் இருக்குல்ல. அடிஷன் ரூல்ஸ் என்ன? சேம் சைனாக இருந்தால் புட் த சைன் அண்ட் ஆட். டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் புட் பிக்கர் நம்பர் சைன் அண்ட் சப்ஸ்ட்ராக்ட். இது 5 ரூல்ஸும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை நான் எக்ஸாம்பிள் சம்ஸில் சொன்னால் இந்த 5 ரூல்ஸும் அழகாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? பார்க்கலாங்களா? எக்ஸாம்பிள் சம்ஸ் பாருங்கள். ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன். எக்ஸாம்பிள் சம்ஸ் ஃபஸ்ட்டு டைப்பு நார்மல் சப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேங்களா? நார்மல் சப்ஸ்ட்ராக்ஷன் எப்படி போடுவோம்? 5 - 2 = 3. 8 - 3 = 5. இப்படி தானே போடுவோம். ஓகே, ரெண்டாவது போகலாம். செகண்டு, வித் நெகட்டிவ் செகண்ட் நம்பர். என்ன போட்டிருக்கேன்? வித் நெகட்டிவ் செகண்ட் நம்பர். ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ்ஸாக இருக்கும், இரண்டாவது நம்பர் நெகட்டிவ் நம்பராக இருக்கும். இந்த 2 நம்பர் நடுவில் சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். முதல் நம்பர்லேருந்து ரெண்டாவது நம்பர் சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணதாங்க ரூல்ஸு. ஓகே, வித் நெகட்டிவ் செகண்ட் நம்பர். இந்த இதை எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு எழுதிடுவோம், அப்புறம் ஆன்சரை பார்க்கலாம். எப்படி எழுதலான்னு பாருங்கள். என்ன பண்ணிடுவோம்? கீப் த ஃபஸ்ட் நம்பர் அண்ட் இட்ஸ் சைன் சேம் +7 அப்படியே எழுதிக்கலாம். சேஞ்ச் த செகண்ட் நம்பர் சைன். செகண்ட் நம்பர் என்னங்க? -3. அது சேஞ்ச் பண்ணணும், +3 மாற்றணும். ஓகேவா? +7 +3 மாறிடுச்சு. ஃபாலோ த அடிஷன் ரூல்ஸ். ஃபாலோ த அடிஷன் ரூல்ஸ் என்ன? சேம் சைனாக இருந்தால் புட் த சைன் அண்ட் ஆட். ரெண்டு சேம் சைனுங்களா? இப்போ சைனை போட்டுடலாமா? ப்ளஸ் புட் த சைன். அப்போ 7 + 3 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்களா? 10. அவ்வளோதாங்க ஆன்சர். +7 -3 +7 +3 மாற்றி +10 போட்டோம். தட்ஸ் ஆல். வித் நெகட்டிவ் செகண்ட் நம்பர் தான் இந்த ரூல்ஸ். ஓகேங்களா? அடுத்து இன்னொன்று எக்ஸாம்பிள் பாருங்கள். +9 -5. இது எப்படி எழுதலாம்? கீப் த ஃபஸ்ட் நம்பர் அண்ட் இட்ஸ் சைன் சேம். ஃபஸ்ட் நம்பர் என்ன? +9. அதை அப்படியே வச்சுக்கிட்டோமா? வச்சுக்கிட்டோம். சேஞ்ச் த செகண்ட் நம்பர் சைன். -5ஓட சைனை மாற்றுங்க, +5. தட் இஸ் ஈக்குவல் டு +9 +5. ஸோ ரெண்டுமே சேம் சைன். அடிஷன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுமா? சேம் சைனாக இருந்தால் என்ன? புட் த சைன் அண்ட் ஆட். என்ன பண்ணலாம்? ப்ளஸ் புட் த சைன். 9 + 5 ஆட் பண்ணோன்னா 14. அவ்வளோதாங்க. தட்ஸ் ஆல். சிம்பிள். 1 செகண்டுக்குள்ளே நான் போட்டுருவேங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணினே இருக்கணும். சும்மா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி தான் இந்த சம்ஸ் எல்லாம் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் 1 செகண்ட் கை சிமிட்டுற நேரத்தில் நான் போட்டுருவேன். அதே மாதிரி தான் நீங்களும் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். அடுத்தது 2 மாடல் முடிஞ்சிச்சுங்களா? வித் நெகட்டிவ் ஃபஸ்ட் நம்பர். ஃபஸ்ட் நம்பர் நெகட்டிவாக இருந்தால் இங்கே பாருங்கள், -5 -3. ஃபஸ்ட் நம்பர் நெகட்டிவில் இருக்கா? என்ன ரூல்ஸ்? கீப் த ஃபஸ்ட் நம்பர் அண்ட் இட்ஸ் சைன் சேம். அப்போ என்ன பண்ணலாம்? -5 அப்படியே எழுதிக்கலாம். ஃபஸ்ட் நம்பர். சேஞ்ச் த செகண்ட் நம்பர் சைன். +3 -3 மாற்ற வேண்டும். ரெண்டாவது நம்பரோட சைனை மாற்றிடணும். அப்புறம் என்ன பண்ணணும்? அடிஷன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அடிஷன் ரூல்ஸ் என்ன? சேம் சைனாக இருந்தால் புட் த சைன் அண்ட் ஆட். ரெண்டு சேம் சைனுங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? ஈக்குவல் டு புட் த சைன். -5 of -3 என்ன?
5 + 3 8. அவ்வளோதாங்க ஆன்சர். புட் த சைன் அண்ட் ஆட். சரி, அப்புறம் செகண்ட் எக்ஸாம்பிள் -9 மைனஸ் ஆஃப் +6. இதுக்கு என்ன பண்ணலாம்? கீப் த ஃபஸ்ட் நம்பர் சைன். -9 ஒரு கோடு போட்டுடலாம். சரி, -9 ரெண்டாவது நம்பர் சைன், சேஞ்ச் த செகண்ட் நம்பர் சைன். +6 -6 மாற்றணும். தென் ஃபாலோ த அடிஷன் ரூல்ஸ். அடிஷன் ரூல்ஸ் என்ன? சேம் சைன் அந்த புட் த சைன் அண்ட் ஆட். ரெண்டு சேம் சைனா, அப்போ புட் த சைன் -9 ஆட் பண்ண -9 -6 -15. தட்ஸ் ஆல். முடிஞ்சிருச்சுங்களா? சரி, நாலாவது எக்ஸாம்பிள் என்னங்க? போத் நெகட்டிவ் நம்பர்ஸ், இரண்டுமே நெகட்டிவ் நம்பராக இருந்தால் அப்படின்னு அர்த்தம். முதல்ல என்ன பண்ணோம்? நார்மல் சப்ஸ்ட்ராக்ஷன் வித் நெகட்டிவ் நம்பர் செகண்ட் நம்பராக இருக்கணும், வித் நெகட்டிவ் நம்பர் ஃபஸ்ட் நம்பராக இருக்கணும். ரெண்டுமே நெகட்டிவ் நம்பராக இருந்தால். சரி, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் -10 மைனஸ் ஆஃப் -12. இதுக்கு என்ன ரூல்ஸ்? கீப் த ஃபஸ்ட் நம்பர் சைன். -10 சேஞ்ச் த செகண்ட் நம்பர் சைன் +12 equal to follow the addition rules. என்ன addition rules? டிஃபரண்ட் சைனாக இருந்தால் புட் பிக்கர் நம்பர் சைன் அண்டு சப்ஸ்ட்ராக்ட். இது ரெண்டு டிஃப்ரெண்ட் சைனுங்க. இப்போ புட் த பிக்கர் நம்பர் சைன்னா +12. இதில் பிக்கர் நம்பர் எது? -10 +12 +12 தான் பிக்கர் நம்பர். அதனுடைய சைன் என்னங்க? ப்ளஸ். அப்புறம் என்னங்க பண்ணணும்? சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் ரூல்ஸ் பிரகாரம். 12 10 சப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் 2. இவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக இருக்குது பாருங்கள். அப்புறம் ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள். -17 மைனஸ் ஆஃப் -6. இதை மைனஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு படிக்கக்கூடாதுங்க. மைனஸ் ஆஃப் -6. கீப் த ஃபஸ்ட் நம்பர் அண்ட் சைன். என்ன பண்ணணும்? -17 அப்படி எழுதிக்கணும். அப்புறம் சேஞ்ச் த செகண்ட் நம்பர் சைன். அதான் நாங்கள் இருக்குது, செகண்ட் நம்பர் சைன் தான் நாங்கள் மாற்றணும். -6 வந்து +6 மாற்றிக்கிறோம். அப்புறம் ஃபாலோ த அடிஷன் ரூல்ஸ். ஃபாலோ த சேம் சைனா டிஃப்ரெண்ட் சைனான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரெண்டு டிஃப்ரெண்ட் சைனுங்க. டிஃப்ரெண்ட் சைனுக்கு என்னங்க ரூல்ஸு? புட் பிக்கர் நம்பர் சைன் அண்டு சப்ஸ்ட்ராக்ட். இதில் எது ரெண்டு பிக்கர் நம்பர்? 17 தான் பிக்கர் நம்பர். இந்த சைன் என்ன? மைனஸ் அண்டு சப்ஸ்ட்ராக்ட். 17ல் 6 சப்ஸ்ட்ராக்ட் பண்ணாக்க 11. இவ்வளோதாங்க ஆன்சர். ஆன்சர்லாம் சிம்பிளாக இருக்குங்களா? சொன்ன ஃபாலோ பண்ணலாம் கரெக்டாக இருக்குங்களா? ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் போடுங்க. உங்களுக்கு ஈஸியாக புரியும். புரிஞ்சுதுங்களா? நல்லா புரிஞ்சதுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்ட்டில் திருத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோ, அதுக்கு அடுத்த வீடியோலாம் கரெக்டாக போடலாம். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்கள். குட் பை ஸ்டூடெண்ட்ஸ்.